தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலை பார்வைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விடுதலையின் முதல் பக்கத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களின் அறிக்கையை பார்ப்போம். பதவியேற்ற அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்கள். விமர்சனங்களை எழுப்புவது எதிர்க்கட்சிகளின் உரிமை. அது தரந்தாழ்ந்த நிலைக்கு போய்விடக்கூடாது என்று தனது கட்சியினருக்கு அறிவுறுத்தி ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவராக நடந்து வரும் பண்பாளர் மு.க. ஸ்டாலின் அவர்களது நயத்தக்க நாகரிகத்திற்கு சரியான எடுத்துக்காட்டு என்று ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதிதாக பொறுப்பேற்ற ஆட்சி அதன் கொள்கை எதிரிகளிடம் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை தமிழ்நாடு உற்று நோக்குகிறது என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். 3வது குழந்தை பெறுவோருக்கு 3 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையா என ஆந்திர முதலமைச்சரின் அறிவிப்புக்கு மாதர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிற செய்தி முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கோவையில் 10 வயது சிறுமி படுகொலை, உண்மையான நீதி வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இன்றைய விடுதலையில் தலையங்கத்தில் கல்வி வளர்ச்சி நீடித்து நிலைக்கட்டும் என்கிற தலைப்பிலே ஒரு தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளைப் போலவே மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகம் என்பது ஒரு வகையில் மகிழ்ச்சி என்றாலும், ஒப்பீட்டு அளவில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைவது கவலைக்குரியது. மாணவர்களுக்குள்ள கவன சிதறலும் கைபேசி போன்ற ஊடகங்களின் தாக்கமும் இந்த சரிவுக்கு காரணம் என்பதை பெற்றோரும் கல்வியாளர்களும் அரசும் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாணவர் சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு இன்றைய தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சனையை திசை திருப்ப முயற்சிப்பதா என NTA இயக்குனருக்கு டி. ராஜா கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கடந்த 10 நாட்களில் மட்டும் 3வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்த ஒரு புள்ளி விவரத்தோடு கூறிய ஒரு செய்தியையும் அந்த பக்கத்திலே இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. மாதந்தோறும் தெருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்துவோம் என ஆவடி மாவட்ட இளைஞரணி கலந்துரையாடல் முடிவு செய்யப்பட்ட செய்தியை நாம் 3ஆம் பக்கத்திலே விரிவாக பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு, மக்கள் அவதி, தவேக சட்டமன்ற உறுப்பினர்களை முற்றுகையிட்டு போராட்டம் என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நான் அமைச்சர் அதிகாரத்திற்கு உரியவன் என கூறி கும்பலாக புகுந்து அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் தவேக மாவட்ட செயலாளர் ஆய்வு செய்தது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது தொடர்புடைய செய்தியும் இந்த பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பெண்ணின் பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத 2 பெண் காவல் ஆய்வாளர்கள் உட்பட 5 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட செய்தியும் 5வது பக்கத்திலே இருக்கிறது. இலங்கை சிறையில் உள்ள 12 தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க கோரி மீனவ குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த செய்தி. அதே போன்று 6வது பக்கத்தில் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவியுடைய நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. பன்னாட்டு சிலம்ப விளையாட்டு போட்டியில் தங்கம் வென்ற மாணவர்கள் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற ஒரு செய்தியும் நாம் இன்றைய விடுதலையின் 7ஆம் பக்கத்திலே நாம் காண முடியும். நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக புனே பேராசிரியை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த ஒரு செய்தி. ஏஐ காலத்திலும் அரங்கேறிய அவலம், ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலக வாசலில் பில்லி சூனியம், முட்டைகள் எலுமிச்சம்பழம் கிடந்ததால் பரபரப்பு என்கிற அந்த ஒரு மூடநம்பிக்கை தகவலும் இன்றைய 8வது பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. நீட் தேர்வின் மோசடிகளை தோளிருக்கும் புத்தகங்கள் என்கிற அந்த அடிப்படையில் 6 புத்தகங்கள் திராவிடன் புத்தக நிலையத்திலே பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அதை வாசகர்கள் வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீட் தேர்வு அவலங்கள், நீட் நுழைவுத் தேர்வு கூடாது ஏன், புதிய கல்விக் கொள்கையும் நீட் தேர்வும்,
சமூக நீதியை சாகடிக்கும் கன்னிவெடி, எகெயின்ஸ்ட் நீட் ஒய் போன்ற புத்தகங்கள் பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. அதை வாங்கி வாசிக்க வேண்டும். பல்கலை வாணனே போயினையோ என்கிற ஒரு இலக்கிய வார்த்தையோடு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் ஒரு இரங்கல் அறிக்கை எழுதியிருக்கிறார். பகுத்தறிவாளர் கழகத்தின் கலைத்துறை மாநில தலைவரும் நமது கழக கொள்கை பரப்பு சுயமரியாதை வீரருமான பொம்மாட்ட கலைஞர் கலைமாமணி மு. கலைவாணன் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக நேற்றிரவு காலமானார் என்கிற செய்தி நம்மை பெரிதும் துயருற செய்வதாகும். அவரது தந்தையார் கலைமாமணி நாமா முத்துக்கூத்தன் அவர்கள் காலம் தொடங்கி தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், நாம் என்றே தலைமையேற்று தங்கள் கலை ஆற்றலை திராவிட இயக்க கொள்கைகளுக்கே ஒப்படைத்தவர் தோழர் கலைவாணன். 1980களில் மேடை நாடகங்கள், வில்லுப்பாட்டு, பொம்மலாட்டம் என்று திராவிடர் கழக மேடைகளிலும் புரட்சி கவிஞர் விழாக்களிலும் மக்களை சிந்திக்க வைத்தவர். எந்த ஒரு சூழலிலும் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதும் வலுவாமல் மூடநம்பிக்கை, பெண்ணடிமைத்தனம், ஆரிய சார்புகளுக்கு ஆதரவாக ஒருபோதும் தனது படைப்புகளில் இடம் தர மாட்டேன் என்று உறுதியுடன் மறுக்கக்கூடியவர். அதனால் எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதை ஏற்பேன் என்று உறுதியுடன் நின்ற சுயமரியாதை கொள்கையாளர். பெரியார் பிஞ்சு இதழில் ஏராளமான பகுத்தறிவு கதைகளை தொடர்ந்து எழுதி புத்தகங்களாகவும் வெளியிட்டவர். நம் வழிகாட்டுதல் படி கழகத்தின் கலைத்துறையை வலுப்படுத்தும் வகையில் பயிற்சி அரங்கங்களை நடத்தி வந்தவர். செங்கல்பட்டு மறைமலை நகரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா மாநாட்டுக்காக தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மக்களிடம் நம் செய்தியை கொன்று சேர்த்த தீரர். 3 நாட்கள் முன்பு வரை பொம்மலாட்ட பயிற்சியை அளித்து நேற்றிரவு அவர் காலமாயிருக்கிறார். கலைமாமணி மு. கலைவாணனுக்கு நமது வீர வணக்கம் என்கிற ஒரு உருக்கமான ஒரு அறிக்கையை திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலை நாளிதழில் இருக்கிறது. அவசியம் வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம்.